மீன ராசிக்காரங்க, போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்கள ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்டின்னா, நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ, அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்கிறவங்க எல்லோருமே மீன ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ, உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும், கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட, நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது? அப்படின்னு தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடந்த காலகட்டங்கள்ல இந்த 7 சனி மூலமாக மீன ராசிக்காரங்க நிறைய இழப்புகளையும், சிக்கலையும் பெரும்பாலும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2026 உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. ஏன்னா 2025ல ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா? நம்ம வாழ்க்கை முன்னேறிறாதா? அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு வந்து இந்த 2025 முழுவதுமே மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது உங்களுக்கு இந்த 2026 ஜனவரி இறுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பெயர்ச்சியும், குருவுடைய வக்ர நிவர்த்தியும், சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம், அது மட்டுமில்லாமல் 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இத்தனை பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இதன் மூலமாக இந்த 2026ல் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது. முதலாவதாக உங்களுக்கு இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜனவரி 25ஆம் தேதியிலிருந்து கிடைக்க போகுது. அது என்ன சாமி இந்த வீரபத்திர ராஜயோகம்? இது சரியாவே தெரியலையே எங்களுக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானும், புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்கு இதனுடைய காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த சுக்கிரன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில திடீர்னு வரப்போகுது. அது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2, 3 வருஷமா வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வரனே அமைஞ்சிருக்காது. இந்த இடைப்பட்ட அந்த 2 மாதங்கள்ல நல்ல ஒரு வரன் அப்படின்றது உங்க வாழ்க்கையில அமைய போகுது. இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரிய
முக்கியமான விஷயம் எல்லாமே இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனியுடைய வக்ர நிவர்த்தினா என்னான்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தற்பொழுது உங்களுடைய மீன ராசியில் தான் இருக்காரு. தற்பொழுது அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக மைனஸாக அதாவது கெட்டது மட்டுமே பண்ணிக்கொண்டு இருந்த சனி பகவான், இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள் உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ, அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால, இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த குரு பேச்சு பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குருவுடைய வக்ர பேச்சு பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு பயிற்சி. ஐயையோ! ராகு பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரங்க ரொம்பவே பயப்படுவீங்க. ஏன்னா, அந்த ராகு பயிற்சி நினைச்சு நிறைய ஒரு மைனஸான ஒரு தாட் அதாவது நெகட்டிவான தாட் தான் மக்கள்ட்ட அதிகமாகவே இருக்குது. ராகு பயிற்சி வந்தாலே வாழ்க்கையில முன்னேற முடியாது. அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது. ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ராகு கேதுல பார்த்தீங்கன்னா, கேது பகவான் உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது இந்த 2026ல உங்கள முழுவதுமாகவே நிவர்த்தி பண்ண போறாரு. ஏன்னா, கடந்த காலகட்டங்கள்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. என்ன நோயினே தெரியாது. 2000, 3000 இப்படி செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, அம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் நீங்க. ஆனா, தற்பொழுது இந்த 2026ல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுகிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குடைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா, இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் அதாவது உங்க சொந்த கம்பெனியா நினைச்சு கூட நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு இது நாள் வரைக்குமே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கும், நல்ல ஒரு பொசிஷனுக்கும் போயிருப்பாங்க. ஆனா, நீங்க மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பிரச்சனையும், சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது. ஆனா, மீனராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்கன்னு அத கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலேயும் பார்த்தீங்கன்னா, சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது மீனராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா, இனி வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க விரைவில் அடியெடுத்து வைக்க போறீங்க.
வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவானோ? ஊர்க்காரன் தப்பா நெனச்சுருவாங்களோ? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பயந்துகிட்டே இந்த 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்க மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளேயே உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்கள்ல அதிகமான பிரேக்கப், சண்டை சச்சரவு எல்லாமே இந்த 2025ஓட உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஆனா, இந்த 2026ல உங்க காதலை வெளிப்படுத்தும்போது, அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது, உங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. மீன ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அதாவது பொருளாதார வளர்ச்சின்றது மிகப்பெரிய வளர்ச்சியாக அது ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களை விட்டு சென்ற உறவுகள் எல்லாமே பல நாள் கழிச்சு மீண்டும் உங்களை தேடி வரப்போறாங்க. அது குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், இல்ல சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், இல்ல வந்து காதலியாக இருக்கட்டும், இவங்க எல்லோருமே உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு மீண்டும் உங்களிடம் தானாகவே தேடி வரப்போறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது.